இது அந்த மரத்தில் கட்டிட்டு வர சொல்லுங்க. தேடி கிடைச்ச வரத்தை தொலைச்சிட்டியே கனகவே. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு பொல்லாத பேரு, உடம்புக்கு தான் பேரு, ஆன்மாவுக்கு ஏதையா பேரு. இதுவரை வெளிச்சத்துக்குள் இருந்த உன் வாழ்க்கை இனி இருட்டுக்குள்ளார போக போகுது. அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. மரணத்தை தேடி நீ போவாய், ஆனா மரிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா சுருட்டு வாங்கித்தா சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சுருட்டு வாங்கி தந்தா தான் சொல்லுவேன். மலச்சுருட்டு, மதுரமான வாசனை. ஆமா, எங்க விட்ட? சாவை தேடி நான் போறேன். சாவுன்னா என்ன தெரியுமா? சர்வமும் முடிஞ்சு போறதுதான் சாவு. ஆனா உனக்கு சாவுதான் தொடக்கம். அந்த சாவையும் நீதான் நடத்த. இரு, உனக்காகவே உணர்ச்சிருக்கேன். என்ன பார்க்கிறேன்? இது வெறும் பொம்மை இல்லை. உள்ள இருக்கிறது கால பைரவன், கருப்பு நாய். முடிகிற நேரம் முடியறதுக்குள்ள இவனை நெஞ்சில வச்சு ஒரு நொடியில முடிச்சிரு. அதுக்கப்புறம் இதுதான் உன்னோட உசிறு, நீதான் இதோட உசிறு. பெரும் பொறுப்பு நெருப்பாய். பாரதி வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு அப்பன்ட. என்ன பார்க்கணுமா? இடத்த சொல்றேன், கிளம்பி வாடா. சாகுற வரைக்கும் உனக்கு துணையா உன் கூடவே நான் இருக்கேன். ஜெயில இருந்த என்ன கணக்கு பார்க்க வந்தான். அப்பதான் எனக்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. கணக்கு வரதுக்கு முன்னாடியே பாரதியை சாவடிச்சாச்சு. ஆனா சாவறதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் பாரதி ஒரு லெட்டரில் எழுதி மறைச்சு வச்சிருந்தா. அது எப்படியோ கனகு கைக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஏன் கணக்கு அப்படி பண்ணாங்க? இத்தனை நாளா கண்ணை மூடியே வச்சிருக்காங்க. யாருன்னு தெரியல, எத்தனை பேருன்னு தெரியல. என்னால பாய் விட்டு நடந்தது கூட சொல்ல முடியல. வலிக்கு வலி தாங்க முடியல. ஒவ்வொரு நிமிஷம் பயந்துட்டே இருந்தேன். இப்பவும் அப்படிதான் இருக்கு. உசுறு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. இதுல என் வயிற்றுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் கணக்கு? நான் செத்தாதான் நீ என்னை பார்க்க வருவேன்னு சொன்னா. எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிரு. பொறுமாச்சு தூக்கிட்டு போயிருக்க. அவனுங்களை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு தான் என்னை வந்து பார்த்தான். அவனுக்கு நிலைமைக்கு ஆளாக்கணும்ல கண்டுபிடிச்சி அவனுக்கு தலைய துண்டா வெட்டி துணிக்க. வேறான அப்பாக்கும் கையிலுக்கும் உன்னை விட்டாலே யாரு இருக்கா? இதை பார், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னை மட்டும் வெளியேடு. அந்த அந்த 5 பேரையும் நான் போறேன். 5 பேர் உனக்கு எப்படா தெரியும்? அது சும்மா வாய்க்கு வந்தது சொல்றேன். என் பாரதி மேல சத்தியம், ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்லல, சாவு கொடூரமா இருக்கும். இதுவும் என் பாரதி மேல சத்தியம். ஆனா எனக்கு எதுவும் தெரியாது.
சின்ன வயசுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்னு. எனக்கும் உன்ன மாதிரி வாழணும்னு ஆசை. அதுக்காகவே உன்கிட்ட வந்து சேர்ந்தேன். நீயும் என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக தான் பார்த்துக்கிட்ட. அங்கதான் பிரச்சனை. கடைசி வரைக்கும் நீ ராஜாவாகவே இருந்த. ஆனா நீ போடுறது தின்னுட்டு பொழப்போ ஓட்டுற கண்ணுக்குட்டியாவே இருந்த. உன்கிட்ட எல்லாம் இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லை. உன் அல்லக்கைங்கிற ஒரு அடையாளத்தை தவிர ஊர்ல எல்லாம் கணக்கு தம்பின்னு சொல்லும் போது அப்படியே என்னடாச்சு உனக்கு? எங்க இருந்தா வந்து இந்த புத்தி? எவன் சொன்னாலும் சொல்லாட்டி உன்னை என் தம்பி மாதிரி தான் நான் பார்த்தேன். நீ பார்த்த, ஆனா நான் பார்க்கல. இங்க எல்லாமே ஒரே ஊரு ஒரே இடத்துல இருந்தாலும் நீ மேல நான் கீழே. என்னால மேல ஏறி வர நினைச்சாலும் முடியல. அதான் உன்னை கீழே இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்பதான் அவனுங்க வந்தானுங்க. சார் விட்டெல்லாம் இல்ல, வேணும்னா நம்மளால யாருன்னா கூப்பிட்டு செக் பண்ண சொல்லுங்க சார். அதை விட்டு கண்டாலாம் நம்மள கை வைக்கக்கூடாது. என் ஃபட்டை மேல கை வைக்கிறதும் என் சாதி மேல கை வைக்கிறதும் ஒண்ணு. இப்போ மட்டும் நீ கை எடுக்கல, என்ன நீ என்ன பண்றியோ அது உனக்கு திரும்ப நடக்கும். இங்க இதே இடத்துல. சாதி வரி ஊறி போயிருக்கு. உங்களெல்லாம் எல்லாம் பெரிய இடத்து பசங்கன்ற திமிரு கணக்கு. எந்த இடமா இருந்தா மாமா வீட்டுல இருக்க பொம்பளைங்க கிட்டயும் வெளியில இருக்க பொம்பளைங்க கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஏண்டா உங்க சட்டை மேல கை வைக்கிறதும் சாதி மேல கை வைக்கிறதும் ஒன்னா? இப்ப எரியறது சாதியா சட்டையான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வண்டி ஊருக்குள்ளதான் போகுது, இப்படியே போய் அம்மனமா அவன் வீட்டுல இறங்குங்க. உரிச்சது யாருன்னு கேட்டா கனகவேல்னு சொல்லுங்க. ஏ செல்வம் பண்ணிடுறேன். ஊர்ல போய் மாட்ட சொல்லி சொல்லி என்ன பண்ணுவானுங்க? வெட்டி பானுங்க, குத்தி பானுங்க. கடைசியில எல்லா தப்பும் நம்ம தான் பண்ணணும் சொல்லி நம்மளை வச்சு பஞ்சாயத்து பேசி அனுப்பிச்சு விட்டுருவானுங்க. அப்ப நம்மளே செய்வோம். யாருக்கும் தெரியாம அவன் கழுத்தறுத்து நம்ம தொப்புளே புதைச்சிரும். அவன் மத்தவங்க அவனுக்கு ஒருத்த விடாம செய்யணும். கரெக்ட் மாப்ள, இது நம்ம இடம். எங்க இருந்தா வந்த நாய்ங்க நமக்கு சரி சமமா ஆரம்பிச்சு இப்போ நம்மளையும் தாண்டி போய் முடியாது மாப்ள. என்னால நம்ம அப்பனுங்க மாதிரிலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு காட்டானுங்க நம்ம ஸ்கூல் பசங்க, நம்மள கால் தூசி. ஆமா மாப்ள, தூசுதான். ஆனா நம்ம விழ போறது அவங்க கண்ணுக்குள்ள. உள்ள பூந்து கொடன்னு கொட்டாயணும். அவங்க கண்ணுல தண்ணி இல்ல, ரத்தம் வரணும். அது உன கணக்குக்கு அதிகமா வரணும். ஆமாண்டா மாப்ள. பண்ண முடியலையா? பேசாம சாச்சிடலாமா? தினம் இவ பேர் பாரதி, சென்னையில் நர்ஸா வேலை பார்க்கறான். கனகு இவ்வளவுதான் லவ் பண்றான். இவ பேர் ராஜேஸ்வரி, கோயில் தர்மகர்த்தா பொண்ணு. வீட்டில் சும்மா தான் இருக்கா. அவள் அப்பன் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கான்.
இவ பேர் புனிதா. இவ அப்பா ஸ்கூல் வாத்தியார். ஆனா இவளுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. இவ பேர் நித்யா, பிஏஓ பொண்ணு. டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கா. இது ஸ்வேதா, கோயம்புத்தூர்ல படிச்சு முடிச்சுட்டு வேலை படிக்கிறதுக்காக ஃபாரின் போக போறா. இது கயல், கனகோட தங்கச்சி. இப்பதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கா. மற்றவங்கள நீங்க தூக்குங்க, கடைசியாக இவ்வளோ நான் தூக்குறேன். அதுக்கப்புறம் பிளான் போட்ட மாதிரியே ஒவ்வொரு பொண்ணா ஸ்கெட்ச் போட்டு லவ் பண்ணானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பொண்ணுங்க எல்லாரையும் நம்ப வச்சு வீட்டை விட்டு கூப்பிட்டு வந்து நாசம் பண்ண போறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இத்தனை நாள் அவங்க வீட்டு மகாராணியா இருந்தவங்களெல்லாம் நம்ம வீட்டு செருப்பாக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க மொத்த ஆளுங்களையும் ஊரை விட்டு துரத்துறோம். நம்ம பண்ண போறது சாதாரணமான விஷயமே கிடையாது. யாருக்கும் நம்ம மேல துளி கூட சந்தேகம் வராம பண்ணணும். அதனால ஸ்கெட்ச் போட்டு பொண்ணுங்களை கவுக்குறோம், காரியத்தை முடிக்கிறோம். முதல்ல உன் பாரதிக்கு ஸ்கெட்ச் போட்டானுங்க. ஷேர் ஆட்டோல அவளை தூக்குனாங்க. அவ கண்ணு முன்னாடியே காவேரிய கதற கதற காலி பண்ணானுங்க. டேய், லைட்டா வெளியே தெரிஞ்சா கூட ஊருக்குள்ள வெட்டு குத்தாயிரும். இது நம்ம 6 பேர் மட்டும் பண்ற சம்பவம், அவ்வளவுதான். வெறும் சம்பவம் மட்டும் இல்ல, சபதம். சபதம்டா. ஆனா அந்த சேகர் உங்ககிட்ட மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் சேகர், சொல்லிட்டியா? என்னை பத்தி ஏதாச்சும் உளறிட்டியா? டபுள் கேம் மாதிரியா? எங்க எல்லா உண்மையும் சொல்லிவிடணும்னு பயந்து அவசரப்பட்டு நானே அவனை கொன்னேன். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவனுங்களை வர வச்சேன். டேய், எங்கடா இருக்கீங்க? பாரதி இவன் தனியாக தான் இருக்கான். அப்படி பார்க்காதண்ணே, ஏதோ அறிவில்லாம பண்ணிட்டேண்ணே. நான் வேணா அந்த 5 பேர் யாரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறேண்ணே. பா 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 பா, உடம்பு பூரா விஷண்டா உனக்கு. எவன் செத்தா என்ன, நீ மட்டும் நல்லா இருக்கணும்ல. சாதி வெறி பிடிச்ச பேய்ங்களா, உங்களை மாதிரி ஆளுங்களை உசுரோட விட்டா ஊரையே அடிச்சு நாசம் பண்ணிடுவீங்களா? நீங்க மொத்த பேரும் சாவணும். சாவ நானே நடத்துறேன். இது வெறும் பொம்மை இல்லை, உள்ள இருக்கிறது கால பைரவன், கருப்பு நாய். முடிகிற நேரம் முடியறதுக்குள்ள இவனை நெஞ்சில வச்சு ஒரு நொடியில முடிச்சிடு. அதுக்கப்புறம் இதுதான் உன்னோட உசிறு, நீதான் இதோட உசிறு. பெரும் பொறுப்பு நெருப்பாயிரு. என்கிட்ட அடிக்கடி மனசுல இருக்கிற ஆசையை சொல்லணும்னு கேட்பல. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அவனுங்களை வெட்டாது. அவனுங்களால இனிமே எந்த பொண்ணுக்கும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது.